ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 14/3/25 பாபா முரளியில் ரொம்ப அழகான விஷயம் சொல்கிறார். உங்களுடைய முகத்தின் மூலமாக நீங்கள் சேவை பண்ணணும், உங்களுடைய நடத்தை மூலமாக நீங்கள் சேவை பண்ணணும், உங்களுடைய முகத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரகாசம் வெளியாகணுங்கிறார். அப்போ எவ்வளோ நமக்குள்ளார ஆழ் மனதில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு முரளியில் தான் பாபா முக்கியமாக சொல்கிறாரு. தலைப்பு மீட்டே பச்சே துமாரா செஹரா சதா குஷ் நுமக சாகியே. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகத்தோற்றம் எப்போதுமே மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்க வேண்டும். हमें भगवान पढ़ाते ये खुशी चेहरे से झलकनी चाहिए. எனக்கு பகவான் படிப்பிக்கின்றார் என்ற அந்த குஷி முகத்தின் மூலமாக பிரகாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஜொலிப்பு வெளியாகணுங்கிறார். क्वेश्चन, अभी तुम बच्चों का मुख्य पुरुषार्थ क्या है? முக்கியமான முயற்சி குழந்தைகள் நீங்கள் என்ன செய்யணுங்கிறார். सजाओं से छूटने का ही पुरुषार्थ करते हो. பாபா சொல்றார், ஆத்மாவில் பல பிறவிகளினுடைய பாவத்தின் சுமை இருக்கு இல்லையா, கணக்கு வழக்கு, அனைத்து தண்டனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருங்க. உஸ்கே முக்கிய ஹி யாத் கி யாத்ரா, அதற்கு முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். ஜிஸ்ஸே ஹி விகர்ம விநாஷ் ஹோத்தே, இதன் மூலமாகத்தான் விகர்மங்கள் பாவங்கள்லாம் அழிகின்றது. தும் பியார் से याद करो बहुत कमाई जमा होती जाएगी. பாபா ரொம்ப அன்பாக நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா வருமானம் சேமிப்பு செஞ்சிட்டே இருப்பீங்க. सफेरे सफेरे उठकर याद में बैठने से पुरानी दुनिया भूलती जाएगी. அதிகாலையில் எழுந்த அன்பா பாபான்னு உட்காரும்போது பழைய உலகமே மறந்துடும். ஞான் கி பாத்தேன் புத்தி में आती रहेगी. ஞானத்தோட விஷயங்கள் எல்லாம் புத்தியில் அப்படியே சுழலும். बच्चों को मुख से कोई கிச்சட்பட்டி கி பாத்தே நஹி போல்னி ஹே. முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறார், இதில் கவனம் கொடுக்கணும். எந்த ஒரு அழுக்கான தீய செயல்கள், தீய வார்த்தைகள், அழுக்கானதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வெளிவர வேண்டாம். கீழான அழுக்கான தவறான வார்த்தைகள் உங்கள் வாயின் மூலமாக வெளிவரவே கூடாது. இதில் நம்ம இன்னைக்கு கவனம் கொடுப்பது ரொம்ப அவசியம். கீத் துமே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியா. பாபா உங்களை அடைந்தேன், முழு உலகத்தையும் அடைந்து விட்டேன். ஓம் சாந்தி. गीत जब सुनते तो उस पर कोई कोई को उसका अर्थ में अर्थ समझ में आता है और खुशी भी चढ़ती है. எப்போ இந்த பாட்டை நம்ம கேட்குறோமோ அந்த நேரம் அந்த பாட்டோட அர்த்தம் நமக்கு புரியும் போது மகிழ்ச்சி அதிகரிக்குது. பகவான் ஹம்கோ படாத்தே, பகவான் ஹம்கோ விஸ்வகா பாதுஷாகி தேத்தே. பாபாவே படிப்பிக்கிறார், அவரே விஸ்வ ராஜ்யம் தரார். परंतु इतना खुशी कोई विरले को ही रहते रहती है. இப்படி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு சிலருக்கு, இந்த குஷி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இங்கே இருக்குதுங்கிறார். ஸ்தாயி வையாது டெஹர்த்தி நகே, நிரந்தரமான இந்த போதை இருப்பதில்லை. ஹம் பாபாக்கே பனே, பாபா ஹம்கோ படாத்தே. நான் பகவானை அடைஞ்சிட்டேன், பாபா எனக்கு பாடம் எடுத்துட்ருக்கிறார். பௌத்துகே ஜினோக்கு என் நஷா சடுத்தா நகி. அநேக பேருக்கு நான் பாபா குழந்தை ஆகிட்டேன் அப்படிங்கிற இந்த நஷா என்பது வருவதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பாபா இன்னும் புரிதல் இல்லை. தும் ஸ்ரீ பாபா சே படுத்தே ஹோ சாரே விஸ்வக்கா மாலிக் பன்னே சே. பாபா பாடம் எடுக்கிறார்னா சாதாரண அதோட பலன் இருக்குமா என்ன? உலக ராஜ்யத்தை நாம் பெறுகின்றோம். तो बाकी और क्या चाहिए? ऐसे स्टूडेंट को अंदर में कितनी खुशी होनी चाहिए. இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட ஆழ் மனதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும்.
रात दिन नींद भी फिट जाए, कस नींद फिटा करके भी ऐसे बाप और टीचर को याद करते रहना चाहिए. தூக்கமே வராது, தூக்கம் போயிடும். குஷி அதிகரிக்க அதிகரிக்க தூக்கம் போயிடும், தூக்கம் வராது. பாபா சொல்கிறாரு, எப்போ அப்படி நீங்கள் பாபாவையும் டீச்சரையும் அன்பாக நினைங்க. ஜெய்சே மஸ்தானே எப்படி நினைக்கணுங்கிறார். அதுவும் அன்பில் அப்படியே போதையில் மூழ்கி நினைங்க. अहो हमको बाबा से विश्व की बादशाही मिलती है. ஆஹா, பகவான் கிட்டேருந்து எனக்கு எல்லையற்ற விஸ்வத்தின் ராஜ்யம் கிடைக்குது. பரந்து மாயா அது கர்ணை நகி தேத்தி. ஆனால் இந்த நஷாவை கொண்டு வரணும், ஆனால் மாயா தடுக்குது. மித்திர சம்பந்தி ஆதிக்கு யாத ஆத்தி ரேத்தீங்க. பாபா நினைவுக்கு பதிலாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுடைய ஞாபகம்லாம் வருது. உன்காஹி சிந்தன் ரேத்தா ஹே. பாபா சொல்கிறாங்க, அவர்களுக்கும் என்ன ஆகுதுங்கிறார் பாபா. இந்த மாதிரிலாம் சிந்தனை ஏற்படுது, அவங்களுடைய சிந்தனைகள்லாம் ஏற்படுது. புராணா சடாகுவா கிச்சடா போத்துக்கோ யாதாத்தா. பழசு எப்பயோ முடிஞ்சு போன, இத்து போன மோசமான விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. பாபா ஜோ பத்தலாத்தே தும் விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹோ वो நஷா நை சடுத்தா. பாபா சொல்கிற விஷயம் நஷாவுக்கு வரல, புத்தியில் நினைவில் வரல. பாபா என்ன சொல்கிறாரு, குழந்தைய நீ என்னை நினச்சிங்கன்னா விஸ்வத்தின் எஜமானனாக ஆயிடுறீங்க. இதை நினச்சி உங்களுக்கு நஷா குஷி வரல. வேறு எதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாததெல்லாம் மனசில் கொண்டு வரீங்க. ஸ்கூல் மே பढ़ने वालों को चेहरा खुशनुमा रहता. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியோடு உட்காந்து படிக்கிறாங்க. யஹான் பகவான் படாத்தே குஷி கோய் விரலே கோய் ரேத்தே. ஆனால் இங்கே கடவுளே பாடம் எடுக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் அந்த குஷி இல்லையே. பாபா கேட்குறார், ஒரு சிலருக்கு தான் சந்தோஷமாக உட்காந்து பாபாவோட முரளி கேட்குறாங்க, முரளி படிக்கிறாங்க. नहीं तो खुशी का पारा अताव चढ़ा रहना चाहिए ना. இல்லாட்டா மகிழ்ச்சி அவ்வளோ நிரம்பி இருக்கணும்ல உங்களுக்குள்ளார. மகிழ்ச்சி இல்லைன்னா என்ன அர்த்தம், வேற சிந்தனைகள் உங்கள் மனசில் ஓடுதுன்னு அர்த்தங்கிறார். தும் ஸ்டூடெண்ட் ஹோ. பாபா சொல்ற, நீங்கள் மாணவர்கள். படானே வாலே டீச்சர் கோ யாद करो. கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சரை நீங்கள் நினைங்க. பில்குல் ஹி யாद नहीं करते बात मत पूछो. பாபா சொல்கிறார், என்னை கொஞ்சம் கூட நீங்கள் நினைக்கிறதே இல்லை. அச்சே பச்சே பி யாद नहीं करते. ரொம்ப நல்ல குழந்தை கூட என்ன மறந்துடுறாங்கங்கிறார். ஸ்ரீ பாபா हमको पढ़ाते ज्ञान का सागर वर्षा देते हैं, याद रहे खुशी का पारा चढ़ा रहे. சிவபாபா படிப்பிக்கின்றார் ஞான கடல். அவர் எனக்கு ஆஸ்தி கொடுக்குறார், அவரை நான் நினைக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு கூட வர்றதில்லை. இந்த நினைவு இருந்தால் அப்படி தினம் 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 மகிழ்ச்சி பொங்கி எழுந்துட்டுருக்கும். பாபா சம்முக்கு பத்தாதே ஃபிர் பி நஷா நை சடுத்தா. பகவான் எதிரிலே சொல்கிறார், அப்பையும் அந்த போதை என்பது வருவதில்லை. புத்தி ஒரு தரஃப் சலி ஜாத்தி ஹே. பாபா டைரக்டாக சொன்னாலும் ஏன் வரலன்னா, புத்தி வெவ்வேறு விஷயங்களை நினைக்க தொடங்கிடுது. பாபா कहते हैं मुझे याद करो तुम्हारे विक्रम विनाश होंगे, मैं गारंटी करता हूँ. என்னை நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழியும், நான் கேரண்டி தருகிறேன்னு சொல்கிறார் பாபா. एक बाप के सिवाय कोई को याद न करो. ஒரு பாபா நினைவை தவிர வேற யார் நினைவு நமக்கு வரக்கூடாது. வினாஷ் होने वाली चीजों को याद क्या करना. அழியக்கூடிய பொருளை போய் நீ நினச்சி என்ன பலன், அதில் என்ன பிரயோஜனம். ஒரு பொருள் இருக்காது அப்படின்னா அதை போய் நம்ம நினச்சி பிரயோஜனமே இல்லை. பாபா அழிவற்றவர், சத்தியம் சிவம் சுந்தரம், முன்னேற்றக்கூடியவர், நன்மை செய்யக்கூடியவர், உதவக்கூடியவர், நமக்கு தேவையான நேரம் கை கொடுக்கிறார்.
இப்போ அவரை நம்ம நினைக்கும் போது எவ்வளோ லாபம் நமக்கு. தும் ஞான் உட்டா ரகே ஹோ, இப்போ நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டுள்ளீர்கள். சித்த ஹோத்தா ஹே தோ தும்னே போத் பக்தி கி ஹே. இதை வச்சு நீங்கள் ஞானத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஞானத்தை நல்லா ஆழத்தில் போய் சிந்திக்கிறீங்கன்னா அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக பக்தி செஞ்சுருக்கீங்க. யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஞானம் பிராப்தமாக கிடைக்கும். தும்போத்து மீட்டாபி பண்ணாகே. பாபா சொல்ற, நீங்கள் ரொம்ப இனிமையானவராகவும் ஆகணும். ஞானம் கேட்குறோன்னாலே அர்த்தம் என்ன? ஞானத்தோட சாரம் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கணும். अच्छा, धारणिकाना मुख्य सारम फर्स्ट पॉइंट, कितना भी कोई प्यारा संबंधी हो उसमें मोह की रख नहीं जानी चाहिए. எவ்வளோ அன்பான உறவாக இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, பற்றோட இழை இருக்கக்கூடாது. நஷ்ட மோகா பனோ, மோகத்தை வென்றவராகுங்க. யுக்தி சே சம்ஜானா, யுக்தியாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். अपने ऊपर और दूसरों पर रहम करो, தன் மீதும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். नेक्स्ट पॉइंट, बाप और टीचर को बहुत प्यार से याद करना है. அப்பாவையும் டீச்சரையும் ஆசிரியரையும் ரொம்ப நல்லா நினைக்கணும், அன்பா நினைக்கணும். नशा रहे भगवान हमको पढ़ाते, विश्व की बादशाही देते. பகவான் எனக்கு படிப்பிக்கிறாரு, விஸ்வத்தின் எஜமானனாக ராஜ்யம் தரார், விஸ்வ ராஜ்யத்தை தரார். घूमने फिरते याद में रहना, घूमते फिरते याद में रहना, जर्मी जगमी में नहीं करना. பாபா சொல்றார், எங்கெல்லாம் நீங்கள் நடந்தாலும் சுற்றி போனாலும் இந்த நினைவிலே இருங்கங்கிறார். எங்கே சுற்றினாலும் இந்த நினைவு இருக்கணும். உலகத்தில் எங்கே போனாலும் எந்த மூலையில் இருந்தாலும் பாபா எனக்கு பாடம் எடுக்கிறார், அவர் எனக்கு ஆஸ்தி கொடுக்குறார். இல்லாத பொல்லாத விஷயங்களெல்லாம் மனசில் கொண்டு வராதீங்க. अच्छा, वरदानम, अविनाशी रूहानी रंग की सच्ची होली द्वारा बाप समान स्थिति के अनुभवी भव. அழியாத ஆன்மீக நிறத்தின் உண்மையான ஹோலி மூலமாக, ஹோலி பண்டிகை மூலமாக பாபாவுக்கு சமான் ஸ்திதியினுடைய அனுபவி ஆகுங்கள். பரமாத்மா ரங்கே ரங்கி ஹுய் ஹோலி ஆத்மை ஹோ. பரமாத்மாவினுடைய தொடர்பிலேயே இணைந்திருக்கக்கூடிய ஹோலி ஆத்மாக்கள் நீங்கள். சங்கமி ஹோலி ஜீவன் கா யுகம். சங்கம் யுகம் என்பது தூய, ஹோலி அப்படின்னா புனிதமான வாழ்க்கைக்கான யுகம். जब अविनाशी रूहानी रंग लग जाता तो सदाकाल के लिए बाप समान बन जाते हो. அழியாத ஆன்மீக இந்த தொடர்பு எப்போ பாபாட்ட ஏற்படுதோ சதா காலத்திற்கு பாப் சமானாக ஆக்குறீங்க. ஆப்கி ஹோலி சங்கு கே ரங்கு துவாரா பாப் சமான் பண்ணா. நம்மளுடைய ஹோலி விழா பாபாவுடைய தொடர்பினுடைய அனைத்து குணங்கள் மூலமாக அவருக்கு சமான் ஆகுதலாகும். ऐसा पक्का रंग हो जो औरों को भी समान बना दो. நல்ல ஸ்ட்ராங்காக பாபாவுடைய தொடர்பில் இருந்தீங்கன்னா பாபாவுடைய குணங்கள், சக்திகள், அந்த நிறம், பாபாவோட சன்ஸ்காரம் உங்களுக்குள்ளார இருந்தால் அநேக பேரை நீங்கள் அவரை போல ஆக்க முடியும். हर आत्मा पर अविनाशी ज्ञान का रंग, याद का रंग, अनेक शक्तियों का रंग, गुणों का रंग, श्रेष्ठ वृत्ति, दृष्टि, शुभ भावना, शुभ कामना का रूहानी रंग चढ़ाओ. ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அழிவற்ற ஞானத்தின் நிறத்தையும், நினைவிற்கான ஒரு நிறத்தையும், அநேக சக்திகள் என்ற நிறம், குணங்கள் என்ற நிறம், உயர்ந்த ஆழ் மனதினுடைய பார்வை, எண்ணங்கள், சுப எண்ணங்கள், சுப ஆசைகள் என்ற ஆன்மீக நிறத்தை அனைவருக்கும் ஏற்றுங்கள்.
சாயத்தை பாபா கிட்ட என்னெல்லாம் குணங்கள் சக்தி இருக்கோ அந்த சாயத்தை எல்லாருக்கும் போடுங்க. ஸ்லோகன். दृष्टि को अलौकिक, मन को शीतल, बुद्धि को रहमदिल और मुख को मधुर बनाओ. பார்வையை அலௌகிகமாகவும், மனதை சீத்தலமாகவும், புத்தியை கருணை உள்ளத்துடனும், வாயை இனிமையானதாகவும் ஆக்குங்கள். எவ்வளோ அழகான ஸ்லோகன். இன்றைக்கி ஃபுல் டேயில் இந்த ஸ்லோகனை ராத்திரி வரைக்கும் 100% நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்யக்த இஷாரா. பாபா சத்தியம் மற்றும் நம்மளுடைய பண்பாடு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தான் இந்த மாதம் முழுக்க சொல்கிறாங்க. सत्यता की शक्ति स्वरूप होकर नशे से बोलो, नशे से देखो, हम ऑलमाइटी गवर्नमेंट के अनुचर है. स्मृति से यथार्थ अयथार्थ को यथार्थ में लाना है. சத்தியத்தின் சக்தி சொரூபமாகி மிக நஷாவோட சொல்லுங்க, நஷாவோட பாருங்க, நான் ஆல்மைட்டி பாபாவோட கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் பொக்கிஷம் இருக்கோ அந்த பொக்கிஷத்துக்கு உரிமையாளர், சொந்தக்காரர் நான் தான். இந்த நினைவால பாபா சொல்றார், யதார்த்தமற்றதை, சரியில்லாததை சரிப்படுத்தும் நிலைக்கு கொண்டு வாங்க. सत्य को प्रसिद्ध करना है, न कि छिपाना. சத்தியம் என்பது பிரசித்தி ஆகுமே தவிர சத்தியத்தை யாராலுமே மறைச்சு வைக்க முடியாது. லேக்கின் சபியத்தா கே சாத், ஆனால் அந்த சத்தியம் எப்போ வெளியாகும்? நம்மளுடைய நடைமுறை பழக்கம் நாகரீகம் ராயலாக இருக்கும்போது. நஷா ரகே கி ஹம் ஷிவ் கி சக்தியா, அந்த போதை இருக்கணும், நான் சிவனோட சக்தி. ஹிம்மத்தே சக்தியா மததே சர்வ சக்திவான். பாபா இன்னைக்கு அழகான ஸ்லோகன் கொடுக்குறார். எப்போதுமே சொல்லுவார், ஹிம்மத்தே பச்சே மததே பாப்புன்னு. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவி கிடைக்குதுன்னு இன்னைக்கு சொல்கிறார். ஹிம்மத்தே சக்தியா, தைரியமுள்ள சக்திகளுக்கு சர்வ சக்திவானின் உதவி என்பது எப்போதுமே இருக்குங்கிறார். இந்த ஸ்லோகனை புத்தியில் நம்ம எழுதிக்கலாம். ஓம் சாந்தி. சக பாபா நமக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க? நம்மளுடைய முகத்தின் மூலமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். ஆழ் மனசில் நான் பாபா குழந்தை, ஈஸ்வரனின் குழந்தை, பாபா எனக்கு படிப்பிக்கிறார், எப்படிப்பட்ட ஆஸ்தி கொடுத்துருக்கார், இந்த நினைவு நமக்கு மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே சுற்றினாலும் இந்த நினைவு மட்டும் நம்ம தக்க வச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம அதை புருஷார்த்தம் பண்ணி பார்ப்போம். ஓம் சாந்தி.